வணக்கம். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான், நானே இந்தி பேசாத மாநிலத்திலிருந்து வந்திருக்கிறேன், நானே சொல்கிறேன் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள், அரை மணி நேரத்தில் நிதி ஒதுக்க ஒப்புதல் தருகிறோம் அப்படின்னு சொல்றதா பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? இது குற்றச்சாட்டுன்னு சொல்ல முடியாது. நான் முழுமையாக எனது குற்றச்சாட்டை தமிழக அரசின் மீதுதான் செலுத்துகிறேன். இதுல நான் ரொம்ப தெளிவா இருக்கேன். ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்தேன் புதுச்சேரியில. ஒரு எவ்வளவுக்கு எவ்வளவு மத்திய கல்வி அமைச்சர் நாங்க அங்க சிபிஎஸ்சியா எல்லா மாணவர்களுக்கும் தரமான கல்வி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அது சில ரிலாக்ஸ் பண்ணும்போது அந்த மாநிலத்துக்கு அவ்வளவு உதவி செய்தார். அதே மாதிரிதான் தமிழகத்துல என்ன தெலுங்கானால இருந்து நான் வந்திருக்கேன். அந்த NEP என்கின்ற நியூ எஜுகேஷன் பாலிசி மாணவர்களுக்கு எவ்வளவு உதவியாக இருக்கிறது என்பதை ஒரு வேந்தர் என்ற வகையில் 14 பல்கலைக்கழகத்தை நிர்வகித்த வேந்தர்கள் நேரடியாவே பார்த்தேன் நானு. ஆக நீங்க இதை ஒப்புக்கொண்டால் என்ன என்பதுதான். இது தமிழ்நாட்டுக்கு மட்டுமே NEP கிடையாது. இந்தியா முழுவதும் கஸ்தூரி ரங்கன் என்ற மிக பெரிய ஒரு கல்வியாளர் முன்னிலையில் பல லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் பெற்றோர்கள் எல்லாம் இணைந்து கொண்டு வந்தது இந்த புதிய கல்விக் கொள்கை. அன்றைய காலகட்டத்தில் விட உங்களுக்கு இருமொழி கொள்கை தேவையா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு பறந்து விரிந்த இந்த வாய்ப்புகளில் உலகமே ஒரு கிராமமா சுருங்கி கொண்டிருக்கின்ற நேரத்துல இன்னொரு மொழி தெரிவது, நான் கேக்குறேன் மாணவர்கள் இப்ப கற்றுக்கொள்ள. ஏன்னா மருத்துவர்கள் நல்லா சொல்லுவாங்க, நீங்க ஆரம்பத்துல அதிக மொழிகள் கற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. தெலுங்கானால எல்லா குழந்தைங்களும் ஹிந்தி படிக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக கிடைக்கிறது. இப்ப ஹிந்தின்னு கூட நாம சொல்லல, இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று. ஆனா மறுபடியும் நாங்க ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோங்க. தனியார் பள்ளிகளில் தமிழக அரசு இருமொழி கொள்கையை பின்பற்றுகிறதா இல்லையா? 3 மொழி கொள்கையை எல்லா தனியார் பள்ளிகளில் உள்ள குழந்தைகளுக்கும் இன்னொரு மொழியை சொல்லி கொடுத்துட்டு தமிழக அரசாங்க பள்ளிகளை தமிழக அரசு வஞ்சிக்கிறது என்று நான் தெளிவாக சொல்லுவேன். ஆக அரசாங்க பள்ளிகளில் படிக்கிறவங்களுக்கு இவ்வளவு போதும் நீங்க நினைக்கிறீங்க, அதுதான் தப்பு. அதே மாதிரி என்னை பொறுத்த மட்டில் அதுதான் இப்ப மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாரு, எதற்காக அந்த நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறதோ அதை பின்பற்றாமல் அந்த நிதியை கேட்பதில் என்ன நியாயம் நான் கேட்கிறேன். ஆக தமிழக அரசு தான் மாணவர்களை வஞ்சிக்கிறது, அரசாங்க பள்ளி மாணவர்களை வஞ்சிக்கிறது. நவோதயா பள்ளிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அதுல படிக்கிற பிள்ளைங்க இப்ப நீட்ல நிறைய வாங்குறாங்க. நவோதயா பள்ளிகள் தமிழ்நாட்டுல அனுமதிக்க மறுக்கிறீர்கள். எல்லாமே தனியார் பள்ளிகளுக்கு ஆதரவாக தமிழக அரசு நடந்து கொள்கிறது. இதை மறைமுகமாக ஆதரிக்க வேண்டும் என்பதற்காக இவர்கள் புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறார்கள். புதிய கல்விக் கொள்கையில் இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள், ஒரு புதிய முறையை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள்னு சொன்னா இதை மறுப்பதற்கு என்ன காரணம் நான் கேட்கிறேன். காலம் முன்னேறி கொண்டு தர்மேந்திர பிரதான் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். ஏன்னா அவங்க எல்லாம் அனுபவப்பட்டு இருக்கிறார்கள். இன்னொரு மொழி தெரிந்ததனால் அவர்கள் எவ்வளவு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை அனுபவப்பட்டு சொல்கிறார்கள். ஆக இன்னொரு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ நாம் தாய்மொழியை குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தம் இல்லை. என்ன கேட்டா அவங்க பையனே பிரெஞ்சு படிக்கிறேன்னு சொன்னாரு. அப்ப அவருக்கு சாய்ஸ் இருக்கும்போது சாமானிய பிள்ளைங்களுக்கு சாய்ஸ் இருக்க வேணாமா? அதனால இது தமிழக அரசு தான் மாணவர்களை வஞ்சிக்கிறது. தமிழக அரசு மனமாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது எனது மிக 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 தாழ்மையான கருத்து. ஏன்னா எல்லாத்துலயும் நீங்க அரசியல் செய்யாதுங்க. விஸ்வகர்மானா நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அது தொழிலாளர்களுக்கு. ஏன்னா நான் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து அதன் முன்னேற்றத்தை பார்த்ததுன்னா நான் மற்றவர்களை விட இன்னும் கூடுதலா ஒரு அழுத்தத்தை தருகிறேன் என்று நான் சொல்லலாம். நிச்சயமாக புதிய கல்விக் கொள்கை தொடர்பான விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு அரசியல் செய்வதாக குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறீங்க. நன்றி திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் இணைப்பிலிருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டவை.